வராகி நவராத்திரியானது ஜூலை 15 முதல் 23ஆம் தேதி வரை 2026வது வருடம் வருகிறது. இந்த நவராத்திரியை நம்ம எப்படி சிறப்பாக ஆரம்பிக்க வேண்டும், அதற்கு எப்படி கலச ஸ்தாபனம் செய்ய வேண்டும்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு காணொலியில பேச போறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வராகி பற்றிய பிரத்யேகமான விஷயங்களை வராகி வழிங்கிற சேனல் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வராகி வழி சேனல்ல நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இணையலாம். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அந்த குரூப்லயும் இணையலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஸ்ரீ ஹரிதரா மகாவராகி ஆலயம் வேங்கடமங்கலம் சென்னையில இருந்துதான் நான் பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் இந்த அம்பாளோட அனுகிரகம் என்னைக்குமே கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சரி, வராகி நவராத்திரியை நம்ம எப்படி சிறப்பாக வீட்டில் கொண்டாடுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பூஜை நாம் செஞ்சாலும் கலச ஸ்தாபனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலச ஸ்தாபனம் எதற்காக செய்கிறோம், அதன் தாற்பயம் என்ன, இது இல்லாமலும் நாம் இந்த பூஜையை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ 9 நாட்கள் உனக்கான பூஜையை நான் செய்கிறேன், எனக்காக இந்த கலசத்துல வந்து நீ உட்கார்ந்து கொள் அப்படின்னு அம்பாளை நம்ம இன்வைட் பண்றோம், ஆவாகனம் செய்கிறோம். அப்படி ஆவாகனம் செய்வதற்கு பேர் தான் இந்த கலச ஸ்தாபனம். 9 நாட்கள் கண்டினியூஸா பூஜை பண்ண முடியாதுங்கிறவங்க கலச ஸ்தாபனம் செய்ய வேண்டாம். இதுதான் முதல் விஷயம். உங்களால 9 நாட்களும் எந்த தடையும் இல்லாமல் பண்ண முடியும்னா மட்டும்தான் கலச ஸ்தாபனம் பண்ணலாம். இல்லைன்னா என்னைக்கு உங்களால முடியறதோ அன்னைக்கு அந்த அம்பாளுக்கான பூஜையை நீங்க நார்மலாக செய்யலாம். கலச ஸ்தாபிதம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது நம்பர் 1. நம்பர் 2, இந்த கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய பூஜையோட சக்தியை கிரகிக்கக்கூடியவை. சோ ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் அதை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கும் பொழுது இந்த பூஜை முடிந்த அப்புறமும் அதோட அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு அதுக்குள்ள போடக்கூடிய காயினா இருக்கட்டும், இல்ல அந்த தீர்த்தமாக இருக்கட்டும், அந்த துணியாக இருக்கட்டும், நமக்கு பெரிய ஒரு ரக்ஷையாகவே இருக்குங்கிற காரணத்தாலையும் கலச ஸ்தாபனம் செய்யறது ரொம்ப விசேஷம். இது வந்து நம்ம வரலட்சுமி நோம்புக்கு பாக்குறோம். அதே போல நம்ம நவராத்திரியிலையும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால இது வரைக்கும் நீங்க செய்யல, உங்களுக்கு பண்ணணும்ன்ற ஆசை இருந்தா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க. எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்கள். சரி, இப்ப என்னைக்கு கலச ஸ்தாபனம் செய்யணும்னா, பிரதமைங்கிற திதி வருது இல்லையா, அமாவாசை கழிந்தவுடன், அதாவது இந்த வருஷம் ஜூலை 15ஆம் தேதி காலையில 5:30லேருந்து 10 மணிக்குள்ள நீங்க கலச ஸ்தாபனம் செய்யலாம். அதுல ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா தவிர்த்து விடுங்கள். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த டைம்ல நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு 10:30 மணிக்கு மேல பிரதமை போய் விடுகிறது. அதனால அதுதான் உங்களுக்கு உகந்த திதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதுல பண்ணலாம். காலம்பர கலச ஸ்தாபனம் பண்றது நல்லது. சாயங்காலம் நம்ம பூஜை பண்ணா கூட காலம்பரையே கலச ஸ்தாபனம் பண்ணிடுறது நல்லது. ஆஷாட நவராத்திரியில வந்து ஜென்ரலா வராகிக்கான பூஜைகள் நம்ம சாயங்காலம் தான் செய்வோம். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் காலம்பரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சாயங்காலத்துல இருந்து ரெகுலரான பூஜைகளை நீங்கள் செய்யலாம். கலச ஸ்தாபனம் செய்யும் பொழுது எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு கேட்டீங்கன்னா, உங்க பூஜை அறையில நீங்க எங்க வந்து வராகியோட போட்டோ வச்சிருக்கீங்களோ, விக்கிரகம் வச்சிருக்கீங்களோ, அதே இடத்துல இந்த கலச ஸ்தாபனம் பண்ணலாம். அது எந்த திசையை சுவாமி பார்த்து வச்சிருக்கோ அதே மாதிரி வைக்கலாம். கிழக்கு இல்லையா, வடக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலா வந்து நல்ல திசைகள்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தாப்புல நீங்க வைக்கலாம். அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்க ஒரு அழகான அரிசி மாவுல கோலம் போடுங்க. கோலப்பொடியில போடாதீங்க. அரிசி மாவுல சின்னதா ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேல வாழை இலையை வைக்கலாம், இல்லைன்னா ஒரு தாம்பாளம் வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணாம இருக்கிறது நல்லது. இரும்பு என்பது சனீஸ்வரனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க. அதனால யூஸ்வலி பூஜை பாத்திரங்கள் நம்ம வந்து செம்பு, இல்லைன்னா பித்தளை, இல்லைன்னா மண், வெள்ளி, இந்த 4 விஷயங்கள்ல நம்ம பண்ணுவோம். பச்சை அரிசி வாங்கி அதை பரப்பிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த கலசத்தை வைக்க போறோம். கலசத்தை என்ன பண்ணணும், எப்படி வைக்கணும்னா, முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு, அந்த பாத்திரம் எதுவா இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள நல்ல சுத்தமான தண்ணியை ரொப்பிட்டு மேல ஃபுல்லா நம்ம மஞ்சள் தடவி, அதுக்கு 4 முகங்கள் இருக்கு இல்லையா எந்த கலசத்துக்கும், அந்த 4 முகத்துக்கும் சந்தன குங்குமம் இட வேண்டும். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள சுத்தமான தண்ணிக்குள்ள காயின் இருக்கு இல்லையா, தங்க காயின் போடலாம், வெள்ளி காயின் போடலாம், இல்லைன்னா ரூபா 5 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி போடலாம். நீங்க காயின் போடலாம். ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இந்த 3 நீங்க உள்ள போடுங்க. சும்மா ஒரு 2 போட்டா போதும். பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியா போட்டா போதும். போட்டுட்டு இந்த மக்கி போற விஷயங்கள்லாம் போடாதீங்க. இந்த பூவெல்லாம் போடாதீங்க. துளசி கூட போட வேண்டாம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க போடுங்க.
அதுக்கப்புறமா அந்த கலசத்தோட வாயில வந்து நம்ம மாவலை வச்சு அதுக்கு மேல நம்ம குடுமையோட இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை வைப்போம். அந்த தேங்காய்க்கும் நல்லா மஞ்சள் பூசி அதுக்கப்புறமா அந்த தேங்காயை வைக்கலாம் நீங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த கலசத்துக்கு அழகான பாவடை சாற்றலாம், புடவை சாற்றலாம். என்ன சைஸ், அந்த குடமா இல்லைன்னா சொம்பு யூஸ் பண்றீங்களாங்கிறத பொறுத்து நம்ம பண்ணலாம். மேல வந்து நீங்க அந்த குடுமியில வந்து ஒரு குச்சி போட்டீங்கன்னா, ஒரு குச்சியை நீங்க இன்சர்ட் பண்ணி விட்டீங்கன்னா மேல நீங்க மாலை மாட்டுறதுக்கும் உங்களுக்கு மாலை சாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிளவுஸ் பிட்டு நீங்க போடலாம். சப்போஸ் நான் இங்க அந்த கலசம் சாத்தக்கூடிய நேரத்துல இருந்தேன்னா, வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு அதை போடுறேன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த கலசத்தை நம்ம வச்சிடுறோம் இல்லையா? என்ன பண்ணணும்னா இதுக்கான ஒரு மந்திரம் இருக்கு. முடிஞ்சா சொல்லுங்க, சொல்லலைனாலும் ஒண்ணும் கிடையாது. மனசால நம்ம சொல்றத நீங்க போட்டு கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கலசஸ்ய முகே விஷ்ணு கந்தே ருத்ர சமாஸ்ருதா மூலாதாத்ரே ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ரு கணாஸ்ருதா குக்ஷௌத்து சாகர சர்வே சப்த துவீபா வசுந்தரா ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வன அங்கைச்ச சகித சம்பே கலசம்பு சமாஸ்ருதா கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு. என்ன சொல்றோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும், மும்மூர்த்திகளும், அனைத்து தேவதைகளும், தேவர்களும், அதே போல சப்த மாதர்களும், எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்களும் இதுக்குள்ள ஐக்கியமாகி விட்டதுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு கலசத்துல அம்பாளை நம்ம ஆவாகனம் பண்றோம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஐதீகம். இந்த மந்திரம் சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, மனசுல நினைச்சுக்கோ, எல்லா தெய்வங்களும் இதற்குள்ள இருக்கிறதாக நினைச்சு கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆனா மந்திரம் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக நான் மேல ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த தேங்காய்க்கு அழகா சந்தன குங்குமம் வச்சாச்சு, பாவடை கட்டியாச்சு, நல்ல அழகான மலர் சரமோ மாலையோ போட்டாச்சு. ஏதாவது வீட்டுல இருக்கிற நகை இருக்கும் இல்லையா, ஜுவல்லரி, அம்பாளுக்கு இல்லைன்னா புத்து மாலை ஏதாவது ஒண்ணு போடலாம் நம்ம. அந்த மாதிரி போட்ட அப்புறமா வளையல் கூட நீங்க சாப்பிடலாம். அம்பாளுக்கு வளையல மாலைய போடலாம். இதுக்குள்ளதான் வராகி வரப்போறா. இப்படி வராகி வரதுக்கு நம்ம என்ன சொல்லணும், அம்பாள் கிட்ட அம்பாள் கிட்ட அம்மா நீ இதுக்குள்ள ஆவாகனம் ஆக வேண்டும்னு கேட்டுக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றோம், ஓம் ஸ்ரீ மகா வாராகி தேவியை தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லணும். அந்த கலசத்து மேல இத சொல்லிட்டு ஒரு பூவை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த கலசத்துல வராகி இருக்கிறதாகவே நம்பி நம்ம என்ன சொல்றோம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம், வராகி மாலை சொல்லலாம், வராகி சகஸ்ரநாமம் சொல்லலாம், அஷ்டோத்திரம் சொல்லலாம். எந்த விதமான பூஜை இருந்தாலும் மூல மந்திரம் சொல்லலாம், எது வேணா நீங்க பண்ணலாம். நார்மலான பூஜைகள் பண்ணிட்டு அம்பாளுக்கான நெய்வேத்தியம் வச்சு அதுக்கப்புறமா ஆரத்தி காமிச்சு விட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னன்னா, தண்ணி தாம்பாளத்துல தண்ணி வச்சு அதுக்குள்ள மஞ்சள் போட்டு சுண்ணாம்பு போட்டு அம்பாளுக்கு திருஷ்டி கழிச்சு அதை சுத்தி அம்பாளுக்கு பாட்டு பாடி வாசல்ல கொண்டு போய் அதை ஊத்திடணும். இந்த மாதிரி 9 நாளும் செய்ய வேண்டும். 9 நாள் செய்து முடித்த அப்புறமா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 நாள் நீங்க செஞ்ச அந்த பூஜையோட அதிர்வுகள், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அந்த பூஜை பொருட்களுக்குள்ள இருக்கும். சோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். 9 நாள் முடிச்ச உடனே என்ன பண்ணோம்னா, அம்பாள்கிட்ட மனசார வேண்டிண்டு அந்த கலசத்தை சும்மா எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டும் முதல்ல. அதாவது இதுக்கு பேரு ஸ்தான சலனம்னு பேரு. இங்கேருந்து எடுத்து அந்த பக்கம் வைக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், முடிஞ்சு போச்சு 9 நாள், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நம்ம மனசார வேண்டிட்டு அதை நகர்த்தி வச்சிடுறோம். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த 9 நாட்களும் கலசம் ஸ்தாபிதம் பண்ண அப்புறமா கலசத்தை தொடக்கூடாது. கலசம் அங்கேயே இருக்கட்டும், அதை தொட வேண்டாம். 9 நாளைக்கு அப்புறமா தான் எடுக்கணும். அதை முதல்ல நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள இருக்கிற பூஜை பொருட்கள் நீங்க வெளியெடுக்கலாம் ஒன்னொன்னா. ஓகேயா? அம்பாளுக்கு சாற்றிய மாலை பூக்களை வந்து கால்படாத ஏதாவது செடி கடியில போட்டுடுங்க. தேங்காய் ஒன்னும் அகல நல்லா இருந்ததுன்னா நீங்க அதை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். ஏதாவது ஸ்வீட்டான விஷயங்கள் செய்ய யூஸ் பண்ணுங்க. தேங்காய் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, அதை உடைக்க வேண்டாம், மனசு கஷ்டமாகும்னு நினைச்சீங்கன்னா அதை ஏதாவது ஓடுற தண்ணியில விடலாம், இல்லைன்னா ஏதாவது செடி கடியில போட்டுடலாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயின் எடுத்து அந்த காயின் அப்புறமா அந்த அம்பாளுக்கு சாற்றிய வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுல அட்லீஸ்ட் ஒரு துணியாவது எடுத்து மடிச்சு அந்த காசோட சேர்த்து வச்சு உங்க பீரோல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லபடியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னைக்குமே இருக்கும். உள்ள இருக்கிற தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதை அந்த மாங்கோத்தோட சேர்த்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்கள். நீங்களும் தலையில தெளிச்சுக்கங்க, உங்க குடும்பத்தோட எல்லாருக்கும் தெளிச்சு விடுங்க. அந்த 9 நாளோட அந்த கலச ஸ்தாபதம் எப்படி பண்றோம்,
ஸ்தாபனம் எப்படி பண்றோம், அதுக்கப்புறம் விசர்ஜனமாக அதை முடிக்கிறது எப்படி பண்றோங்கிறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஏதாவது விதத்துல உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள எவ்வளவு பேர் கலசம் ஸ்தாபிதம் செய்து பூஜை செய்ய போறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வராகியானவள் உங்களுக்கான எல்லா விதமான அனுகிரகமும் தர வேண்டும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். இங்க நீங்க பார்க்கக்கூடியதுதான் ஸ்ரீ ஹரிதரா மகாவராகி. 5.5 அடியில் அத்தி மரத்தால் ஆன அழகிய வராகியாக இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இந்த கோவில் நம்ம கட்டி 4 வருஷம் ஆயாச்சு. அம்பாள் ரொம்ப ஜீவனாக இருக்கிறாள். இவளை இங்க வர எல்லாருமே அம்மாவாக தான் பாக்குறாங்க, அம்பாளாக பார்ப்பதே கிடையாது. அதனால உங்களால வர முடிந்தால் கண்டிப்பாக ஸ்ரீ ஹரிதா மகாவராகி ஆலயத்துக்கு வாங்க. அம்பாளுக்கான அன்னதானம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கான நம்பரை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டொனேஷன் நீங்க பண்ணலாம். இந்த வராகியின் அனுகிரகமும் பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்திற்கு என்றுமே இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல இதுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க உற்றார் உறவினர்கிட்ட சொல்லுங்க, அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வராகி வழி சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல பிரத்யேகமான வராகி பற்றிய விஷயங்களை ஷேர் பண்றோம். ஆஷாட நவராத்திரி போது நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருந்தால் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.